Good morning student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilam Billai. Now I am going to discuss about plus 2 computer application chapter 13 network cabling discuss பண்ணிட்டு இருக்கோம். இந்த network cabling பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம எதோட டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா component cabling, Ethernet cabling components. The Ethernet cabling components 4 types discuss பண்ணோம். Batch cable, RJ45 connector, Ethernet ports, Crimping tool அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதனோட டைப்ஸ்லாம் நம்ம இந்த கிளாஸில் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் கேபிள்ஸ் இந்த டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் கேபிள்ஸில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 6 டைப்ஸ் ஆஃப் கேபிளை டிஸ்கஸ் பண்ணோம். கோஆக்சல் கேபிள், twisted wire cable, fiber optic cable, USB cable, serial and parallel cable. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஈத்தர்நெட் கேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்த டாப்பிக்காக ஈத்தர்நெட் கேபிளிங் காம்போனன்ட்ஸ் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். அதில் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த இன்டர்நெட் கேபிளிங் காம்போனன்ட்ஸில் 4 டைப்ஸ் நம்ம இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த 4 என்னென்னா பேட்ச் கேபிள், ட்விஸ்டட் வயர், RJ45 கனெக்டர், ஈத்தர்நெட் போர்ட்ஸ், கிரம்பிங் டூல் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த நெக்ஸ்ட் டாப்பிக்காக நம்மளுக்கு கொடுத்துருக்குது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பேட்ச் கேபிள், ட்விஸ்டட் வயர் அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ திஸ் கேபிள்ஸ் ஆர் ஜென்ரலி இந்த கேபிள் எப்படின்னா நம்ம சொல்லணும் அப்படி வந்து ஜென்ரலி மேட் அப் ஆஃப் 8 wires. இதில் 1 மார்க் அது ஒரு 1 மார்க் நோட் பண்ணிக்கோங்க. இதில் எத்தனை ஒயர் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்விஸ்டட் வயரில் ஜென்ரலி மேட் அப் ஆஃப் 8 wires in different colors. அதுவும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பார்த்திங்கன்னா அது ஒவ்வொரு கலர் என்னன்னா ஒவ்வொரு ப்ராசஸ் ஒவ்வொரு ஒர்க்குக்காக அதை கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 4 of them are solid colors. 4 of them are solid colors and the others are stripped 8 colors are white green அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாருங்க ஸோ இந்த 8 கலர்ஸ் ஆர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒயிட் கலர்ஸ் அண்டு க்ரீன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அதனுடைய இமேஜும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த 8 wires என்னென்னா ஒவ்வொன்று கூடயும் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலர் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன ஆயிருக்குன்னா மிங்கிள் ஆகிருக்கும் 2 4 6 8. ஸோ இதுக்குள்ளே இன்சைடில் நம்மளுக்கு வைபிலிட்டியாக இருக்கும். ஒயிட் ஆரஞ்ச், ப்ளூ ஆரஞ்ச், ஒயிட் ப்ரௌன் அண்ட் ப்ரௌன். The following figure 13.8 shows the patch cable அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் கேபிள், ட்விஸ்டட் வயர் அதனோட இமேஜாக நம்மளுக்கு ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. இதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய பேட்ச் கேபிளில் சொல்லியிருக்காங்க. ட்விஸ்டட் வயர் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஈத்தர்நெட் கேபிள்ஸ் ஆர் நார்மலி manufactured in several industrial standards such as Cat 3, Cat 5, Cat 6, Cat 6E and Cat 7. இது மாதிரி நேமில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. CAT simply stands for categorize and the following number indicates the versions. The following number are indicate என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனக்கு version இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் denotes faster and higher. இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா denotes as faster and higher frequency measured megahertz. இது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய மெகாஹெர்ட்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு ப்ராசஸில் கொடுத்துருக்காங்க. இன்க்ரீஸிங் த சைஸ் ஆஃப் கேபிள் ஆல்சோ லீட் டு சால்வர் டிரான்ஸ்மிஷன் ஸ்பீட். இதில் என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சால்வர் டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடு ப்ராசஸ் இதில் நடந்துகிட்டு இருக்குது. சைஸ் டிரான்ஸ்மிஷன் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறாங்க. த கேபிள்ஸ் டுகெதர் வித் மேல் connectors
with the male connectors. இந்த 8 wires எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாயின் ஆகி கனெக்ட் ஆகிறதுக்கு certain ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் இங்கே மேல் கனெக்டர் RJ45 அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த RJ45 அப்படிங்கிறது on each end are commonly referred as Ethernet cable. இது எப்படி நம்ம காமனாக என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேமில் Ethernet cables அப்படின்னு சொல்கிறோம். இது நேம் என்னன்னு நேம் சொல்கிறோம் Ethernet cables. It is also called as RJ45 cables. It is also called as RJ45 cables since Ethernet cable uses RJ45 connectors. அப்படின்னு சொல்கிறோம். A crossover Ethernet cable is specifically designed for making a connection. இந்த wires எதுக்காக கனெக்ட் பண்ணுறாங்க, எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா specifically designed for making a connection. Between two computers. Between இது யாருக்கு இடையில் பார்த்தீங்கன்னா two computers. Generally the Ethernet cables are designed to make a connection between. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா cables are designed to make a connection between யாருக்கு இடையில் பார்த்தீங்கன்னா computer and the router or switch. எனக்கு யாருக்கு இடையில் பார்த்தீங்கன்னா router and switch. இதுக்கு ஒரு 1 mark நோட் பண்ணிக்கோங்க. So mainly that's purpose are created for in the patch cable twisted pair அப்படிங்கிறது. now அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் RJ45 connector. next one பார்க்கறது டிஸ்கஸ் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா RJ45 connector. this is also on cable. the RJ45 connector is small plastic cup அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா small plastic cup which will be used to connect the wire. இது எப்படி கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா wire inside the connector and ready to connect the internet. இதை கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதுக்காக மெயினாக இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்காக தான் இந்த RJ45 நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பட்டையாக சின்னதாக இருக்கும், அதுதான் இந்த RJ45 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ inside the connector and ready to connect the internet. the RJ45 connector looks similar like a telephone jack. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 mark question கேட்கலாம். telephone connector looks like a 45. இந்த RJ45 இது மாதிரி இருக்கும், டெலிஃபோன் வயர்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. and then but it looks slightly wider. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா slightly wider-ஆக இருக்கும். the Ethernet cable are sometimes called as RJ45. இந்த Ethernet cable இதுவும் ஒரு 1 mark question கேட்கலாம்பா. Ethernet cable என்ன பண்ணுவாங்க அப்படின்னா sometime called as என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா RJ45 cable அப்படின்னு சொல்கிறாங்க. so in RJ45 the RJ stands for registered jack. இந்த RJ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா registered jack. 1 mark question கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. stands for and 45 simply refer to the number of interface standard அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேபிள், அந்த கேபிளில் எத்தனை இன்டர்ஃபேஸ் ப்ராசஸ் நடக்கும் அதுதான் இங்கே 45 RJ45 அப்படின்னு சொல்கிறோம். ரெப்ரசன்டேஷன் ஆகுதுங்களா, ஐடென்டிஃபை ஆகுதுங்களா? ஏன் சார் இது RJ45ன்னு சொல்கிறோம் அப்படின்னா RJ அப்படிங்கிறது ரிஜிஸ்டர்டு ஜாக், அந்த 45 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய பின்னுடைய கவுண்ட் நம்பர் ஆஸ் வெல் அஸ் கேபிளுடைய இன்டர்ஃபேஸ் ஜாயினிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனில் RJ45 கனெக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் நம்மளுடைய RJ45 கனெக்டர் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த RJ45 கனெக்டரில் என்னென்ன அகைன் இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் RJ45 கனெக்டர் ஆஸ் 8 pins. இது ஒரு 1 mark அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என்னுடைய RJ கனெக்டர்ஸில்
ஒவ்வொன்றிலும் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 pins connected to each and each end in the Ethernet cable அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்ஜிஏ கனெக்டரில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8 pins அவைலபிலிட்டியாக இருக்கும். அண்ட் ஈச் எண்டு வித் ஈத்தர்நெட் கேபிள், ஒவ்வொரு எண்டுலேயும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈத்தர்நெட் கேபிள் எனக்கு அவைலபிலிட்டியாக இருக்கும். சின்ஸ் இட் ஹேஸ் 8 பொசிஷன்ஸ், சின்ஸ் இட் ஹேஸ் என்ன பொசிஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 பொசிஷன் அண்ட் ஆல்சோ 8 கண்டாக்ட் அண்ட் 8P8C modular plug அதெல்லாம் அவைலபிலிட்டியாக இருக்கும். இட் ஆல்சோ நோன் ஆஸ் 8P8C கனெக்டர். இதுதான் என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8P8C கனெக்டர். திஸ் பிளக்ஸ் கனெக்டர் ஆர் த இன்ஸ்டர்ட் இன்டு ஈத்தர்நெட் போர்ட் ஆஃப் த நெட்வொர்க் கார்டு. இது எங்கே கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஈத்தர்நெட் போர்ட்டோடைய என்னுடைய நெட்வொர்க் கார்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை கனெக்ட் பண்ணுறோம். அப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா த நெட்வொர்க் சிக்னல்ஸ் ஆர் கேதரிங் அண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதுதான் அதை நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா RJ45 கனெக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா wiring schemes and color codes of the connectors. Wiring schemes and color codes of the connectors. என்னுடைய wiring schemesல என்னன்னா இந்த கலர் ஒயர்ஸ்லாம் இருக்கும். மோஸ்ட் ஆஃப் ஒயர்ஸ் என்ன இருக்குன்னா நிறைய கலர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ அந்த கலர்ஸ்லாம் ஒவ்வொன்று என்னென்ன கலர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரிங்களா. ஸோ இந்த RJ45 கனெக்டர் ஹேஸ் 8 ஸ்மால் ஜாக் இன்சைட் டு கனெக்ட் 8 ஸ்மால் ஒயர்ஸ். இதில் 8 ஜாக் அவைலபிலிட்டியாக இருக்கும். ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய நெட்வொர்க் கனெக்ஷனை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஆஃப் த பேட்ச் கேபிள் the 8 cables are in 8 different colors. The 8 cables எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா in 8 different colors are availability இருக்கும். Let's discuss that 8 colors and where does that 8 colors connect to the RJ45 connector. இந்த ஒவ்வொரு RJ கலரும் என்ன பண்ணிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸில் நம்மளுக்கு கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ அது ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு பின் நம்மளுக்கு ப்ராசஸ் பண்ணோம் அப்படிங்கிறது அங்கே இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. நவ் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா wiring schemes specifies how the wires to be connected. இந்த wiring schemesல இந்த RJ45ல நம்மளுடைய ஒயர்ஸில் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, how it connected. RJ45 connector there are 2 wiring schemes are available அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த RJ45ல there are 2 wiring schemes are availability. So that's a process how is going on அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். To terminate the twisted pair cable on each end which are T568A and T568B. என்னுடைய ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா twisted pair cable on each end which are T568A and T568B. The table 13.1 describes the pinouts and color coding of these schemes. Describes the pinouts, the color coding of these schemes. என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. wiring schemes with color codes. pin T568A, pin T568B அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ அது ஒவ்வொன்றும் ஒரு ரேஞ்ச் ஆஃப் கலர் எப்படி மிங்கிள் ஆகுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஒயிட் க்ரீன் ஸ்ட்ரிப் TX ப்ளஸ், ஒயிட் ஆரஞ்ச் ஸ்ட்ரிப் TX ப்ளஸ். பின் 2ங்கிறது பார்த்தீங்கன்னா க்ரீன் TX, 2 ஆரஞ்சு TX. பின் 3 ஒயிட் ஆரஞ்ச் ஸ்ட்ரிப் RX ப்ளஸ், 3 ஒயிட் க்ரீன் ஸ்ட்ரிப் RX ப்ளஸ், 4 பின் 4 ப்ளூ.
pin 5 white blue strips அப்படின்னு சொல்லியிருக்காங்க. pin 6 orange RX, 6 green RX, pin 7 white brown strip, 8 brown அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்கன்னா அதனுடைய கலர் ஸ்கீம் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் தட் although 4 pairs of process, so wires are available in the cable, Ethernet uses only 2 pairs. Ethernetல பார்த்தீங்கன்னா ஒரு 1 mark நோட் பண்ணிக்கோங்க. Ethernet uses only 2 pairs, orange and green. அதோட கலரும் 1 mark கொஸ்டினில் கேட்கலாம், அதுவும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. என்னென்ன கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க? ஆரஞ்ச் அண்டு green. The other 2 colors blue and brown. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா blue and brown can be used ISDN or phone connections. Availability அப்படின்னு சொல்லியிருக்காங்க. As we have already discussed about the pin details, நம்ம இது ஆல்ரெடி அந்த பின் டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பின் டீட்டெயில் ஆஃப்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஈத்தர்நெட் கனெக்டர்ஸ் நவ் லெட் சி த பின் டீட்டெயில். அதனுடைய பின் டீட்டெயில் அகைன் திரும்ப டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆஃப் த ஈத்தர்நெட் போர்ட்ஸ் த பின் 1 ஷோஸ், பின் 1 இருக்கிறது என்ன ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் பாசிட்டிவ். த பின் 2 ஷோஸ் 2 பின் இருக்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் அதுக்கடுத்தது என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. த டிரான்ஸ்மிஷன் நெகட்டிவ் த பின் 3 ஷோஸ். இந்த பின் 3 ப்ராசஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிசீவர் பாசிட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த பின் 4 ஷோஸ், இது அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பின்னுடைய சோர்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பின் 4 sources the reserved position, it is nothing but tells the connections for some other users. the pin 4 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா some process சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பின் 4லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா connections for some other users. The pin 5, 7, 8 are also used reserved position. இதெல்லாம் 1 mark கொஸ்டினில் கேட்கலாம்பா. which pin number are used in reserved position அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த reserved position அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 7, 8 are also used in reserved position அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The pin 6 shows the reserved negative. The pin 6 reserved the negative. இது ஒரு 1 mark கொஸ்டினில் கேட்கலாம். The shows which pin number as a represent in the negative அப்படின்னு சொல்லி கேட்கலாம். The 2 main signals of the pins, the one is the TX which is transmission of data and RX. டேட்டாவை டிரான்ஸ்மிஷன் பண்ணக்கூடிய ப்ராசஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லிங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்டர் டயக்ராமட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. ஈத்தர்நெட் வயரிங் ஸ்கீம்ஸ் T568A, T568B. ஸோ இதை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னுடைய ஒயர் லிங்க்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணுறோம். ஸோ ஆஃப்டர் விச் இஸ் ரிசீவர் ஆஃப் டேட்டா, சி ஃபிகர் 13.10 அண்ட் ஃபிகர் 13.11 எல்லாம் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன ப்ராசஸில் எப்படி நம்மளுடைய டேட்டா நெட்வொர்க் ப்ராசஸில் நம்மளுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், எப்படி நம்மளுக்கு ஒர்க் நடக்கும் அப்படிங்கிறத நம்மளுக்கு ரெப்ரசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபிகர் 13.10 என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ த பொசிஷன் ஆஃப் பின் நம்பர் 1 describes the transmit data or bidirectional. The bidirectional means it can be sent to both the connections with the TX positive. அதனுடைய வேல்யூஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் ப்ராசஸ். ஸோ TX positive, the TX plus as positive terminal and the color is used in this position is white green.
ஸோ இது என்ன கலர் ஸ்கீமில் டிஸ்பிளே ஆகும் பார்த்தீங்கன்னா ஒயிட் க்ரீன். In the position of pin number 2 describes the transmit data or bidirectional with tx negative. அதனுடைய வேல்யூ எப்படி டிஸ்பிளே ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா with bidirectional negative ப்ராசஸில் டிஸ்பிளே ஆகும். The tx as negative terminal and the color is used in this position in green. ஸோ இது எனக்கு என்ன கலரில் டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்லி ஆஸ் பொசிஷன் ஆஸ் இந்த க்ரீனில் எனக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த பொசிஷன் ஆஃப் பின் நம்பர் 3 டிஸ்கிரைப்ஸ் த ரிசீவ் டேட்டா ஆர் பைடைரெக்ஷனல். இந்த பொசிஷன் நம்பர் 3 கேபிள் எனக்கு டேட்டா ரிசீவ் பண்ணும்போது வித் ஆர்எக்ஸ் பாசிட்டிவ் the RX is compatible to receive the data which has positive terminal and the color is used in this position is white orange. அதில் ஒவ்வொரு ரேஞ்சும் கலரும் சொல்லிடுறாங்க. அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறாங்கன்னா ஒயிட் அண்ட் ரேஞ்ச் ப்ராசஸில் நடக்கும். 4th point, in this position of pin 4 எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா describes that is not connect the bidirectional. என்ன சார் பைடைரெக்ஷனல் என்ன, யூனிட் டைரெக்ஷன்லாம் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஸோ த சிக்னல் ஆர் சென்டிங் அண்ட் ரிசீவிங் ப்ராசஸ் அதான் என்ன சொல்கிறாங்கன்னா பை டைரெக்ஷன் போத் டூ டைரெக்ஷன் ப்ராசஸ் அதுதான் சொல்ல முடியும். இதுங்க பை டைரெக்ஷனல் அப்படின்னு இட் மீன்ஸ் தேர் வில் பி நோ டிரான்ஸ்மிட்டிங் ஆர் ரிசீவிங் வில் எக்ஸிட். இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா நோ டிரான்ஸ்மிட்டிங் ஆர் ரிசீவிங் வில் எக்ஸிட், but it can be used later for some other connection process it will be doing on. The color used in this pin is blue. The color used in this pin, what is the color அப்படினு சொல்லி பார்த்தீங்கன்னா it shows the color as pin as blue color. நான் அதனுடைய பின் ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒவ்வொன்றும் பர்பஸ் எதுக்காக 1 to 8 பின் அவைபிலிட்டி. இங்கேருந்து 8 பின்னு. ஸோ ஒவ்வொரு பின் என்ன ப்ராசஸ் 1 2 3 4 5 6 7 8. ஸோ இந்த RJ 45 ஜாக்கோடைய இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ பொசிஷன் 1 இமேஜ் கொடுத்துருக்காங்க. Now after the 5th point, what we can discuss? The 5th point, what you can discuss? In this position of pin number 5, describes that is not connected to bidirection and the color is white blue. And the color is என்ன சொல்லிருக்காங்கன்னா white blue. In this position of pin 6, describes receive data. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா receive data 1 mark கேட்கலாம். which number of pin the data are received அப்படின்னு சொல்லிக்கலாம். with எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா with the 5 directional with the RX negative which has negative process which has negative terminal and the color used in this position of orange. In this position of pin number 7 describes that it is not connected or bidirectional and the color is white brown. And the color, what is that? White brown. In this position of pin number 8 describes that it is not connected or bidirectional and the color is brown. இது எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னா brown color. pins 8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய RJ 45 உடைய ஒயரிங் ஸ்கீம்ஸ் அண்ட் கலர் கோட் ஆஃப் த கனெக்டர்ஸ் அப்படிங்கிற டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம். சரிங்களா? ஸோ த நெக்ஸ்ட் டாப்பிக்காக உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கார்டு அண்டு போர்ட். அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஈத்தர்நெட் கார்டு அண்டு போர்ட். ஓகே, ஸோ இந்த ஈத்தர்நெட் கார்டு அண்ட் போர்ட்டை மட்டும் இந்த ஒரு டாபிக் மட்டும் நம்ம இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே சார், இந்த ஈத்தர்நெட் போர்ட் அப்படிங்கிறது எங்கே இருக்கும்? வேர் யூ கேன் யூஸ் ஈத்தர்நெட் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்
இந்த சிஸ்டமில் நம்ம நெட்வொர்க் கனெக்ஷன் யூஸ் பண்ணுவோம். இந்த நெட்வொர்க் ரிலேட்டட் கனெக்டிவிட்டி கொடுக்கறதுக்காக தான் இந்த ஈத்தர்நெட் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஈத்தர்நெட் கார்டு அண்ட் போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஈத்தர்நெட் கார்டு இஸ் அ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். ஈத்தர்நெட் கார்டு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு NIC. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NIC that allows computers to connect and transmit data to the device. இது எங்கே என்ன ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய transmit data to the devices on the network. என்னுடைய data to the devices டேட்டாவை transmission பண்ணுறோம். It may be an expansion card or built-in type. It may be an expansion card or built-in type. Expansion card is a என்ன சொல்கிறாங்க அப்படின்னா expansion card is a separate circuit board அப்படின்னு சொல்லியிருக்காங்க. separate circuit board also called as PCI Ethernet card, which is inserted into PCI slot on motherboard computer. என்னுடைய எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதர் போர்டு கம்ப்யூட்டரில் இந்த ஈத்தர்நெட் போர்ட் அப்படிங்கிறது என்ன இருக்குன்னா அவைபிலிட்டியாக இருக்கும். Nowadays most of computers come with a built-in Ethernet card which resides on motherboard. என்னுடைய மதர்போர்ட்லேயே எனக்கு என்ன ஆகுதுன்னா இன்பில்டாக எனக்கு எல்லா ப்ராசஸுமே இருக்கும். அண்டு மதர்போர்ட்லேயே எனக்கு கொடுத்துருப்பாங்க. Wires and wireless Ethernet cards are also available, which uses radio waves to transmit the data. என்னுடைய இன்ஃபர்மேஷனுடைய வேவ்ஸ்லாம் எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்மிட் ப்ராசஸில் கொடுக்குறோம். See figure 13.2 எனக்கு கொடுத்துருக்காங்க. Ethernet port is an opening which is a part of Ethernet card. என்னுடைய ஒரு பார்ட் ஆஃப் ஈத்தர்நெட் கார்டு தான் எதுலன்னு பார்த்தீங்கன்னா இட் அக்செப்ட்ஸ் RJ45. இந்த RJ45 உடைய பின் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈத்தர்நெட் கேபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கனெக்டர் RJ45 உடைய கனெக்டர் இது எங்கே பிளக் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஈத்தர்நெட் கேபிள் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ தட் connector with the Ethernet cable. என்னுடைய கேபிளை கனெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறப்போ என்ன ப்ராசஸ் பண்ணோம். It also called as RJ45 jack. It is found on personal computer, laptop. இது எங்கெங்கே நான் யூஸ் பண்ணியிருக்கலாம் எங்கெங்கே இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. It is found on personal computers, laptop, routers, switches, hubs and modems. We can see Ethernet port on the backside or laptop. It connects Ethernet cable with the Ethernet cord mounted on the motherboard. Where availability in the mounted on the motherboard. These days most of the computers and laptops built-in Ethernet port for connecting device to wired network. Some of them not having an Ethernet port use an Ethernet dongles. இதில் என்ன யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா Ethernet dongles to form a network with other devices. Devices or computers which use Wi-Fi only for networking eliminates both the cable and its port. அதனுடைய போர்ட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈத்தர்நெட் கேபிளுடைய போர்ட் அண்ட் தென் ப்ராசஸ் ஈத்தர்நெட் போர்ட் இதுதான் அது. அண்டு திஸ் இஸ் அ RJ45. இங்கே நேம்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேபிள் இதனுடைய கேபிளும் கொடுத்துருக்காங்க. ட்விஸ்டட் ஃபயர் இது என்ன கேபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விஸ்டட் ஃபயர் கேபிள் அதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அதனுடைய ப்ராசஸ். ஒன்ஸ் நான் அதை ப்ளக் பண்ணோம் அப்படின்னா அதான் இங்கே இன்ஜெக்ட் அப்படின்னு அதுதான் அர்த்தம்.
Once you inject plug into the port, the whole LED lights will glow in the computer. என்னோட plug பண்ணோம் அப்படின்னாவே அதனோட லைட் என்ன ஆகும் அப்படின்னா இண்டிகேட் ஆகும். லைட் இண்டிகேஷன் ஆச்சு அப்படின்னாவே உங்களுக்கு ஒயர் பிளக் ஆயிடுச்சு அப்படின்னாங்கிறது அர்த்தம். ஒன் இஸ் green and another one is orange. இதில் என்னென்ன கலர் டிஸ்பிளே ஆகும் பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் green, another one is என்னென்னு பார்த்தீங்கன்னா orange. The orange light will start blinking which indicate that the internet is connected. ஒன் மார்க் நோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆரஞ்சு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா will start blinking which indicates, இது என்ன இண்டிகேட் பண்ணும் அப்படின்னா இந்த இன்டர்நெட் இஸ் கனெக்டட், என்னுடைய இன்டர்நெட் என்ன இருக்குது கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். மதர் போர்ட் அண்ட் ஸ்லாட், அதனுடைய ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் நம்மளுடைய எக்ஸ்ப்ளனேஷன் ப்ராசஸ். ஸோ டிவைஸ் டெக்னாலஜி ஆல்டர்னேட்டிவ் நேம்ஸ், டிவைஸ் டெக்னாலஜி ஆல்டர்னேட்டிவ் நேம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈத்தர்நெட் டெக்னாலஜி. ஸோ இந்த ஈத்தர்நெட் டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கேபிள் பார்த்திங்கன்னா RJ45 802.3 according to IEEE. RJ45 connector male, RJ45 plug Ethernet connector, 8B8C connector, RJ45 socket female, RJ45 jack Ethernet port, RJ45 cable Ethernet cable. ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ப்ராசஸில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில் நம்ம இந்த மெயின் டாபிக் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈத்தர்நெட் கேபிளிங்கில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் அதில் 2 டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பேட்ச் கேபிள், ட்விஸ்டட் பயர், RJ45 கனெக்டர், ஈத்தர்நெட் போர்ட்ஸ் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் அதில் நம்மளுக்கு என்ன இருக்குது 2 பாயிண்ட் இருக்குது, 1 பாயிண்ட் இருக்குது. க்ரம்பிங் டூல். ஸோ இந்த க்ரம்பிங் டூல் அப்படிங்கிற சிம்பிளாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த க்ரம்பிங் டூல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒயரை நம்ம என்ன பண்ண முடியும்னா கட் பண்ணுவோம், பிரிப்போம். ஒயரில் அந்த மேலே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கிளாத் என்ன பண்ணுவோம்னா ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் இந்த க்ரம்பிங் டூல் அப்படின்னு சொல்லுவோம். அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் எல்லாவற்றையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? ஸோ அப்போது உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் அதை பார்த்து வைங்க, நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.